ஹலோ கைஸ், வெல்கம் டு ஃபால்கன் ட்ரேடிங் கம்யூனிட்டி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம 21st ஜூன் அன்னைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கலான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கமான் வீடியோக்குள்ளார போயிடலாம். ஸோ நம்ம நிஃப்டி ஃபர்ஸ்ட் அனாலிசிஸ் பண்ணிடலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு ப்ராப்பராக தெரியுது, ஒரு ப்ராப்பரான ஒரு டைட்டான ரேஞ்ச்குள்ளார மார்க்கெட் மூவ்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மார்க்கெட் மூவ்மெண்ட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேரால எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறது, எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கக்கூடாதுன்றது நிறைய டவுட் இருக்கு. ஸோ இது ஏன் இப்படி இருக்கு, அண்ட் தென் இதை எப்படி நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், என்ன மாதிரியான ஆஸ்பெக்ட்ல நம்ம திங்க் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அப்படியே நம்ம இன்ட்ராடே செட்டப்கான 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்க்கு மூவ் ஆகி பார்க்கலாம். 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா guys, நம்மளுக்கு கிளியரான ஒரு சேனல் பேட்டர்னுக்குள்ளார நிஃப்டி வந்துட்டு ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிஃப்டி ட்ரேட் ஆயிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா இதோடைய ஸ்ட்ரக்சர் வந்து பாருங்க, ப்ராப்பரான ஒரு ஹையர் ஹை ஹையர் லோ ஸ்ட்ரக்சர்ல வந்துட்டு இருக்கு. ஹையர் ஹை ஹையர் லோ, ஹையர் ஹை ஹையர் லோ, ஹையர் ஹை ஹையர் லோ, அண்ட் தென் அகைன் ஹையர் ஹை ஹையர் லோ ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. ஸோ ஹையர் ஹை ஹையர் லோ ஸ்ட்ரக்சர்னால என்ன நம்மளுக்கு தெரியும், இது ஒரு ப்ராப்பரான அப் ட்ரெண்டுக்கான ஸ்ட்ரக்சர். பட் இந்த அப் ட்ரெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட் ரேஞ்சில் இருக்கனால நம்மளுக்கு ப்ராப்பரான ட்ரேட் செட்டப் வந்துட்டு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ ஏன் கிடைக்கலன்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ளார நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கனால தான் நம்மளுக்கு ப்ராப்பரான ட்ரேட் செட்டப் வந்துட்டு கிடைக்க டைம் எடுத்துக்குது. நாம் என்ன மாதிரியான ஃபோக்கஸ் பண்ணலான்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சேனல் பேட்டர்ன்லேருந்து எய்தர் மார்க்கெட் வெளியே வரணும். ஓகேங்களா? ஸோ எய்தர் நம்மளுக்கு இந்த அப்பர் ரேஞ்சான 23,600 23,600 டு 23,650 இந்த ரேஞ்சுக்கு மேல மார்க்கெட் போறாங்க அப்படின்னா நல்ல ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் நம்ம பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒருவேளை இந்த சேனல் பேட்டர்னை டவுன் சைட் பிரேக் பண்றாங்க, இந்த ட்ரெண்ட் லைனை டவுன் சைட் பிரேக் பண்றாங்க அப்படின்னா ஸோ நம்ம சின்னதா ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எதிர்பார்க்கலாம். பட் இந்த டவுன் சைட் மூவ்மெண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ல என்ன மாதிரியான எய்தர் ரிவர்சல் நடக்க போகுதா, இல்ல இந்த பாயிண்ட்டும் பிரேக் ஆக போகுதா, அதாவது 23,450 டு 23,400 இந்த ரேஞ்ச் வந்துட்டு பிரேக் ஆக போதா ரிவர்ஸ் ஆக போதா அப்படின்றத பொறுத்து தான் மார்க்கெட் எய்தர் பிரேக் டவுன் பண்ணாங்க அப்படின்னா ஃபர்தரா இன்னும் கீழே போவாங்க, ஆர்எல்ஸ் இந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துட்டு என்ன பண்ணலாம், அப்சைட் மூவ்மெண்ட் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மூணே சான்ஸ் தான், எய்தர் பிரேக் அவுட் அண்ட் அப்சைட் மூவ்மெண்ட் ஆர்எல்ஸ் பிரேக் டவுன் ஆர் டவுன் சைட் மூவ்மெண்ட். அப்படி இது ரெண்டுமே நடக்கல, ஒருவேளை மார்க்கெட் 19th ஜூனுடைய ஹை அண்ட் 19th ஜூனுடைய லோக்கு இன்பிட்வீன்லயே ட்ரேட் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஜோன் வந்துட்டு பாத்தீங்கன்னா நோ ட்ரேட் ஜோன். ஓகேங்களா? நாம இந்த ஜோனுக்குள்ளார கேண்டில் ஸ்டிக்ஸ் டிராவல் ஆயிட்டு இருக்க வரைக்குமே நாம கண்டிப்பா நிஃப்டில ட்ரேட் எடுக்க கூடாது. எதனாலன்ட்டு பாத்தீங்கன்னா, ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டை எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. மார்க்கெட்ல நிறைய ஸ்பைக்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு கிடைச்சிச்சு நிஃப்டில. ஸோ இங்க பாத்தீங்கன்னா மார்க்கெட் மார்னிங் ஓப்பன் ஆகும் போதே பெரிய ரெட் கலர் கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆனிச்சு. அண்ட் தென் அகைன் பாத்தீங்கன்னா ஒரு 2 to 3 ஹார்ஸ்க்கு வந்துட்டு மார்க்கெட் ரொம்ப டைட் ரேஞ்சிலேயே அப் சைட்ல மூவ் ஆயிட்டு இருந்தாங்க. ஸோ திடீர்னு சடனா ஒரு ஸ்பைக், எகைன் பாத்தீங்கன்னா சடனா ஒரு டவுன்ஃபால். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ஜோனுக்குள்ளார கேண்டில் ஸ்டிக்ஸ் ட்ரேட் ஆயிட்டு இருக்க வரைக்குமே மார்க்கெட் வந்துட்டு ஸ்பைக்ஸ் குடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த இடத்துல நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் தான் நடக்கும். ஸோ இந்த ஜோனுக்குள்ளார மார்க்கெட் இருக்க வரைக்கும் ட்ரேட அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். கிளியரா கைஸ்? ஸோ நெக்ஸ்ட் செட்டப்பான பேங்க் நிஃப்டி நம்ம பார்த்தரலாம். பேங்க் நிஃப்டியும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல நம்மளுக்கு ப்ராப்பரான ஒரு அப் ட்ரெண்ட் மூவ்மெண்ட், அப் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்காங்க. ஸோ இவங்கள வந்துட்டு இன்ட்ராடேல எப்படி நம்ம ஃபோக்கஸ் பண்ணலான்றத பார்த்தரலாம். ஸோ 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ பேங்க் நிஃப்டி ஒரு ப்ராப்பரான சப்போர்ட் ஜோனை பிரேக் பண்ணிட்டு மேலே ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட ஸ்ட்ரக்சருமே பார்த்தீங்கன்னா ஹையர் ஹை ஹையர் லோ ஸ்ட்ரக்சர்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நாம என்ன எதிர்பார்க்கலான்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் ஒரு ட்ரையாங்குலர் ஸ்ட்ரக்சர்ல பேங்க் நிஃப்டி இருக்கு. ஸோ எய்தர் இந்த ட்ரையாங்குலர் ஸ்ட்ரக்சரை மேல மார்க்கெட் பிரேக் பண்ணுது அப்படின்னா நாம
100% தாராளமா ட்ரேட் எடுக்கலாம். பட் பிரேக் அவுட் பண்ண உடனே எடுக்கக்கூடாது. பிரேக் அவுட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு கேண்டில் ஸ்டிக்ஸ் கன்ஃபர்மேஷன் வச்சுட்டு தான் நம்ம எப்பயுமே ட்ரேட் எடுக்கணும். தென் இந்த ஸ்ட்ரக்சர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரீவியஸ் டே அதாவது 19th ஜூனுமே சேம் இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துட்டு மார்க்கெட்ல ஃபார்ம் ஆனிச்சு, இன்ட்ராடே ஸ்ட்ரக்சர். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆன உடனே அழகா ஒரு 630 பாயிண்ட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுத்துச்சு. சேம் அதே மாதிரி தான் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஹிஸ்டரி வந்துட்டு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ சேம் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துலையும் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ப்ராப்பரான பிரேக் அவுட் கிடைச்சு கேண்டில் ஸ்டிக்ஸ் என்ட்ரி கொடுக்குது அப்படின்னா நம்மளுக்கு எகைன் ஒரு 620 பாயிண்ட்ஸ் வந்துட்டு நம்ம ப்ராஃபிட் எதிர்பார்க்கலாம். ஸோ இதுவே உங்களுக்கு மார்க்கெட் டவுன் சைட் பிரேக் பண்ணுது, இந்த ஸ்ட்ரக்சரை டவுன் சைட் பிரேக் பண்ணுது அப்படின்னா நாம உடனே ட்ரேட் எடுக்க கூடாது. வி ஹாவ் டு வெயிட். ஏன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஜோன் 51,900 டு 51,300 இந்த ஒரு ரேஞ்ச்குள்ளார மார்க்கெட் ட்ரேட் ஆகுது அப்படின்னா இது வந்துட்டு நோ ட்ரேடிங் ஜோனா தான் நம்ம பார்க்கணும். இந்த ஒரு ஜோனுக்குள்ளார நம்மளுக்கு மார்க்கெட்டோடைய வாலட்டாலிட்டி ரொம்ப ஹையா இருக்கும். ஸோ ஸ்பைக்ஸ் அதிகமா வரும். ஸோ நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நாம எப்போ இதுல வந்துட்டு புட் சைட்ல ஓகேங்களா டவுன் சைட்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த 51,000 அப்படிங்கிற ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியாவை எப்ப மார்க்கெட் பிரீச் பண்ணி கீழே போற மாதிரியான கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்களோ அப்போ மட்டும்தான் நாம புட் சைடு வந்துட்டு ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணணும். அது வரைக்கும் நாம எய்தர் இந்த ஜோனை விட்டு மேல போகுது அப்சைட் மூவ் ஆகுது அப்படின்னா நாம கால் சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்ல இந்த 51,000 பிரீச் பண்ணி கீழே போகுது அப்படின்னா புட்டை ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் இந்த 51,900 டு 51,300 இந்த ஜோனுக்குள்ள இருக்கும் போது கண்டிப்பா ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த வீடியோவுடைய அனாலிசிஸ் நாளைக்கு என்ன மாதிரியான ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படின்ற ரிசல்ட் வீடியோவை நாளைக்கு நான் போஸ்ட் பண்றேன். தேங்க்யூ கைஸ்.